கடவுளே, எனக்கு மட்டும் எங்கேருந்துடா சோதனை வருது? ஒரு பக்கம் சார்ஜ் இல்லைங்க ஃபோனில், 33% தான் இருக்குது. ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா மெமரி கார்டு ஃபுல்லுன்னு வந்துச்சுங்க. நான் இம்மா நேரம் எடுத்த வீடியோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா சனியை வச்சு விளையாடுறான்டா. மேலே போயிட்டு சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லு. ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன்டா. எனக்கு இந்த வீடியோ வேண்டாம் முக்கியம், நான் அப்புறமா அப்லோட் பண்ணிக்கிறேன்டா. இது ஒன்றும் 1.5 GB 2 GB தான் அந்த வீடியோ. அது வேசமும் ஸ்டோரேஜ் பத்தல. ஓகேங்களா, 16 GB ஆச்சு இன்ஸ்டாகிராம். அப்படிங்கப்போ ஐஃபோன்ல வேண்டாம் அந்த ஒரு ஃபால்ட். கிணறு பாருங்க. அப்படிங்கப்பா டி டி இந்த மாதிரி எப்படி சத்தியமா என்ன வீடியோ வராது. வேணாண்டா இன்னத்து இங்கிருந்து பார்க்கும்போது மழை ஏதோ கேட்குற மாதிரியே இருக்குதுடா. வண்டியும் ஏற மாட்டேங்கிறாடி. இங்கிருந்து பார்க்கும்போது எப்படி ஆட்டு வந்து எனக்கு மழை வீந்துருவங்க வேணாண்டா வரா அப்படின்ற மாதிரி இருக்குதா. ஐயோ கீர் லாக் பண்ணுண்டா, அப்பதான்டா வண்டி கீழே போகுது, இல்லைன்னா கீழே போயிருந்தா வண்டி. பதட்டத்துல என்ன பண்ணுன்றதே தெரியலடா. சூப்பர் ஆகுதுடா அங்க போடுறாடு. இந்த பூசணிக்காய் மலை ஏறணும் மாட்டா, வேணாண்டா. இதுக்கு பேர் தாண்டா டைகர் பாம் மலைன்றாங்க. வேணாண்டா இனத்தை ஏறும்போது பதட்டமாகுதுடா. சத்தியமா ஏறுவேனான்னு தெரியல காய்ஸ். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணும். ஓகேங்களா, குட்டி பையன் வேற பயப்படுறான், வேற மேல போகாதரா இனத்தை எனக்கு தனியா விட்டுங்க காய்ஸ். இந்த காட்டுல அச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை காய்ஸ், நாடு இல்லை காய்ஸ். மேலே ஏறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, ஏறுறதுல ஏறும் காய்ஸ். சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் ஆகுது, ஸ்டோரேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, வந்து ட்ரை பண்ணுவோம். ஆஹா நிறைய பேர் வந்து நிற்குதுங்க. வா, நம்ம மட்டும்தான் ஏறுவோம்னு நினைச்சேன், இன்னும் வேற லெவலு. நிறைய பேர் வண்டி விட்டு போயிடுறாங்க. இது நாளைக்கு போக முடியாதா? இதுக்கு மேலே போகணும். பாடி சூப்பராக மேலே காலை வச்சு இது மேலே ஏறணும். செம்மையாக இருக்குங்க வியூ. அடி சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்கள் அந்த மலை அப்படியே மலை கனெக்ட் ஆகுது. மேலே ஏறி பார்த்துருவோமா? நம்மளால முடியாது, எதுவுமே இல்லைடா. முடியடா, கைக்குள்ள ஏற முடியலையே. ஐயோ, இதுதான் குண்டா இருக்கக்கூடாதுன்றது ஃபீல் பண்ணுறது. செப்பல் போட்டு ஏற முடியாதோ? ஓகேங்களா, செப்பல் போட்டு ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். செப்பலை போட்டாலும் ஏறும்டா. குடிமானம் எதனா இருந்தால் ஏறலாம், குடிமானமே இல்லையே, எப்படி ஏறுவேன்? ஃபோனை இப்படி வைப்போம், ஃபோன் கே விழுந்துச்சுன்னா உடஞ்சிரும். அப்படி வந்து இப்படி ஏறி இருக்கலாம் பொழுது, அதை விட்டு இதில் ஏற முடியாது, ஏறி கஷ்டப்படுறேன்டா காய்ஸ். சூப்பராகுது காய்ஸ். நம்ம ஊர் என்னதான் இருக்குது. ஹெல்மெட்டில் வச்சு லாக் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா, அதாவது டேங்க் கவர் ஓப்பன் பண்ணிட்டு ஹெல்மெட் அதில் வச்சு லாக் பண்ணிட்டேன். வண்டி விட்டாச்சு. மேலே ஏறுவேனான்னு தெரில எனக்கு சத்தியமாக. அப்படியே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். இதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களோ தெரில. ஏன்னா முன்னாடி பார்த்தாலே பல்காக இருக்குது. அல்லு இல்லை, காற்று வேறு அடிக்குது, மூச்சு வேறு வாங்குது. அப்பா சாமி, தலையே சுற்றுது. இது காலையில் வந்து ஏற வேண்டிய விஷயம். எல்லாம் லவர்ஸாக வந்து அமகலம் பண்ணிட்டு போகிறாங்க பொழுது. கடவுள் கோயிலா இல்லை மலையா என்னன்னே தெரில. மலைக்கு தாவும். ஆமாம் அப்படி. ஐயோ, இந்த அந்த பக்கமும் பள்ளம். என்னங்க பூவுது, சூப்பராக இருக்குதுங்க. அடேங்கப்பா வேற லெவலில் இருக்குதுங்க. சூரிய பகவான் அந்த மலையை ஏறுவடா பைப்பில்ல. இப்படி போய் அதை போய் பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இப்படி போய் அப்படி போய் அது வந்து போய் அதுக்கப்புறம் பக்கத்து மலைக்கு போச்சு. வீடியோ எடுத்துலாம் ஏற முடியாது கண்டிப்பாக. இப்படியே இறங்கி இப்படி போயிடுவோம். அந்த பக்கம்லாம் போனோம்னு வச்சுங்க மாட்டிப்பேன். இதுதான் லாஸ்ட்டு பார்த்துங்க என்ன. ஓகேங்களா, மைக் இங்கே வச்சிட்டேன். அது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்றான் எனக்கு தெரியாது. இங்கேயே வழிக்குதுடா, அதை விட்டு நான் அந்த பக்கம் போய் ஏறினுக்கிறேன். எவ்வாடி மூச்சு வாங்க பயங்கரம். ஏன்னா கச்சா கூட ஒன்றும் தெரியாது. மேலே எப்படி ஏறுறதுன்னு தெரிலங்க. பதட்டத்துலேயே பயத்துலேயும் ஓடிட்டுருக்கேன். நம்ம டூ வீலர் நாங்கள் விட்டாச்சு, லாக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாமா வாங்கம்மா? தண்ணி தாக எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? மேலே ஏறும்போது எடுத்துப்போம். பாருங்கள், ஹெல்மெட் வந்து நல்லா லாக் பண்ணிட்டேன். டேங்க் கவரில் வச்சு உள்ளே என் ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தாரு. இல்லை நான் ஹெல்மெட் எடுத்துன்னு தான் போயிருப்பேன். வண்டி போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க, கடைசியாக வண்டியை பார்த்துக்குங்க. வரேன்டா குட்டி பையா, பத்திரமா ஏறா.
அண்ணன் மேலே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வர முடியுமான்லாம் தெரிலங்க. பக்குன்னு இது. ஆஹா, என்ன போட்டிருக்காங்க, க்ளோஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க கைஸ். ஜூலை 25 வரலாம் தான் இருக்குமா அந்த மலை. கேன்சலாக க்ளோஸா, பப்ளிக் க்யூர் க்ளோஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. என்னடா இந்த பக்கம் ஏதோ வழி போகுது, இந்த மலையை சுற்றி மேலே போகலாமா? இப்படிக்கா ஏதோ ஒரு வழி போகுதுடா. இங்கே போகுதுன்னு தெரில. மைக் வேறு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. ஓஹோ, அந்த பக்கம் போய் அப்படி ஏறணுங்க. டூ வீலர் மேலே போதா இல்லையே. இந்த பக்கம் ஏதோ ஒரு மலை இருக்குது. வா சாமி, மலையை பார்க்கும்போதே பக்குன்னு இருக்குது. ஆஹா, டூ வீலர் மேலே போகலாம் போலுது. போகிற வரலாம் போகலாம் போலுது. மேலே போய் கிட்டத்தில் விட்டு போகலாமோ? மேலே விட்டு போகலாமான்னு தெரில. இந்த பக்கம் வழி போகுது, இந்த பக்கம் தான் வழி போகுது. இங்கே எடுத்துன்னு வந்து விட்டு போகலாமா டூ வீலர்? ஓ, அங்கே பாருங்க, நண்டு வராங்க பாருங்க. தெரியுதா? அவங்க இப்போ நின்றுக்கிறாரு. ஏதோ மூட்டெல்லாம் தூக்கி போடுறாரு. மேலே போகலாமா ஒரு டூ வீலர் எடுத்துன்னு? நினச்சாலே புக்குன்னு இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் பண்ண போகிறோன்னா பக்கத்தில் அவங்க அந்த பொண்ணுங்க அப்படி தான் இறங்கி நாங்கள் ஷார்ட்கட்டாக. ஓகேங்களா, இதனால டூ வீலர் ஏற்ற முடியாது. இதுதான் டூ வீலர் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குதுங்க. யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஏறிங்கிறாங்க. ஓகே, இதுவே ஏற முடியாது போகிறது. என்னால் முடிகிற வரலாம் வீடியோ எடுப்பேங்க. முடியாதெல்லாம் இப்போயே மூச்சு வாங்குதுங்க பயங்கரமாக. வாட்டர் பாட்டில் ஒரு கையில், சாவி கொடுத்து ஒரு கையில். சரி, மீறி மேலே போய் எடுக்கிறேன். ஏன்னா இப்படி போகிறதா இல்லை இப்படி போகிறதான்னு எனக்கு ரூட்டு தெரில. எந்த பக்கம் போகிறதுனே தெரில. என்ன வேணா இருக்கலாம், என்ன ஒன்றா நடக்கலாம். டூ வீலர் சேஃப்டியாக இருக்கணும். எனக்கு நினச்சாலே பக்கம் இருக்குது இந்த இடம்லாம் பார்க்கும்போது. ஐயோ, செம்மையாக இருக்குதுங்க இடம். இந்த பக்கம் வழி இல்லையா? அப்போ அந்த பக்கம் தான் போகணும். அடி இங்கே இருந்து இந்த மலையை போகிறோன்னா, ஐயோ தலை சுற்றுதா சாமியா. பூரா ரியல் எஸ்டேட்டுக்காக உருவாகிருக்கும். சத்தியமாக முடியலடா சாமி, தலை சுற்றுதுடா. இந்த போது வழி இந்த பக்கம் தான் போகணுமான்னு தெரில. அந்த பக்கம் போகிறதப்போ ஆமாங்க, செப்பல் போட்டு போகலாமா இல்லை செப்பல் கழட்டி விட்டு போகலாமா? அதெல்லாம் தப்பு இல்லைங்க. நிறைய பேர் இங்கேயே கழட்டி விட்டு போயிரு, நம்மளும் இங்கே கழட்டி விட்டு போ. சிவனை பார்த்தாங்கல்ல, பார்த்துருவோம். அடி எப்படிப்பட்ட பேருக்கு அழகாக உருவாகி போடுங்க. செம்மையாக இருக்குங்க. யாருக்கோசம்? உங்களுக்கோசம். சுவிட்ச் ஆஃப் ஆனால் ஆகுது. போங்க, டூ வீலரில் போட்டுக்கலாம். போனான்னு தெரில, இல்லை டூ வீலர் கடத்திடுவாங்க தெரியல. பதட்டமாக இருக்குது, மூச்சு வாங்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே போகுது. நிறைய பேர் வாட்டர் பாட்டில் குப்பை தொட்டி மாதிரி வேறு மாதிரி ஏன்னா நல்லபடியாக மேலே எடுத்துன்னு போய் காப்பாற்றி இது ஏதோ. ஆனால் போகலாமா மேலே? போகலாமா? ஓப்பனில் இருக்குமா? தமிழ் ஓன்லி. டெம்பிள் ஓப்பன். எதுவும் பயம் இல்லை, பேனிக்லாம் இல்லை. Temple closed. Musa Haro. Puja rin kelpine. சும்மா பார்த்துட்டு வந்துடலாம்ல. Bike choose பண்ணி வந்துடலாம். ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூஜாரி சாரி அவர்கிட்ட பேசி எனக்கு தெலுங்கு வருதுங்க. பூசாரி போயிட்டாரான், செப்பல் போட்டுனே போகிறாங்க. நான் தான் செப்பல் கட்டி விட்டு வந்துட்டணும். ஆமாம், செப்பல் போட்டுனே போகலாம் பொழுது. செப்பல் கைட் போட்டுன்னு போகலாமா? செப்பல் போட்டுன்னு போகலாமா? night 7 o'clock. நைட் 7 o'clock க்ளோஸு. ஓப்பன். ஓகே. No problem. How many times per? Me? Daily going. 1 hour. 1 hour going. 1 hour. Half an hour. 20 minutes. 20 minutes. Okay. 7 o'clock return ಆಗಿ. Okay, thank you. ஹாய், தமிழில் எழுதிக்கிறாங்க யாரோ வந்து. அப்படி பார்த்து ஏறணுன்னு
அடி காற்று அடிக்குதுங்க. உண்மையாக வந்து இந்த இடம்லாம் பார்த்து வரணும். தப்பி தவறி இருந்தால் கூட நம்ம தூக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. தாடியா யாரா தாடி? நம்ம டூ வீலர் அங்கே இருக்குது. பாதி தூரம் ஏறிட்டோம் ஆல்மோஸ்ட். இன்னும் பாதி தூரம் ஏறணும். இன்னொருத்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது செப்பல் போட்டு கூட ஏறலாங்களாம். 7 மணிக்கு மேலே இருக்கக்கூடாதும். டேஞ்சரான இடம். ஓகேங்களா, 7 மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 நிமிஷம் அவங்க மேலே போகிறதுக்கு. சாமி வந்து கோயில் மூட்டாங்களாம். பூசாரி ஆல்ரெடி போயிட்டாரான். ஓகேங்களா, நம்மளால முடியாது எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக முடியும். இந்த மலையை ஏறுறேன். பாலமதி மலைலாம் அசால்ட்டு ஆரம்பம். அப்படியேங்கப்பா டேய், பருவத மலையோட டேஞ்சராக வச்சுக்கிறீங்களாடா. பருவத மலைக்கே ஒரு நாள் போயிட்டு வரணுங்க. கரண்ட் ஒயர் பார்த்தீங்களா, வா செம்மையாகுது பாருங்க. அதான் டேம். நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டாண்ட தான் வந்தோம். ஞாபகம் இருக்குது. அதான் நினைக்கிறேன். இல்லை அது வேறு ரோடு, இது வேறு ரோடு. வா அடி. ஐயோ, சேஃப்டிக்கு வேறு லெவலில் பண்ணிடுறாங்க. நம்ம டூ வீலர் அங்கே இருக்குது மலையில். ஆனால் ஓப்பனில் இருக்கா? போகலாமா? தேங்க்யூண்ணா. ஃபஸ்ட் டைம் புளிமேடு மலை ஏறினேன். நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இந்த கம்பி யூஸ் பண்ணிங்க. கேமரா ஆஃப் ஆக மட்டும் ஆகிடாது. மேலே போயிட்டு ஆஃப் பண்ணால் கூட தப்பு இல்லை. கஷ்டப்பட்டு உன்னை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து முடியலடா சாமி. பயங்கரமாக மூச்சு வாங்குதுடா. அங்கேருந்து வந்ததுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது சாமியே. இதுதான் டெய்லி வாக்கிங் போடா அப்படின்னு கேட்குறேன். எப்போ பாரு ஃபோனு நோண்டி ரீல்ஸை போட்டு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் எதுவுமே பிடிக்காமல் போயின்னுக்கிறேங்க. இந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. முதுகு பிடிச்சிச்சா வாடி. மேலே நிறைய பேர் இருந்து வராங்களோ, லேடிஸ்லாம் வராங்க. ஐயோ கம்பி எப்படிட்டா. వెళ్ళు ஓ கல்லெல்லாம் அடிக்க வச்சுக்கிறேன். வா சரியாகுதுங்க. விநாயகர்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கும். பெருமாள், அம்மன், சாய்பாபா. ఫస్ట్ టైం భయపడతావా? భయంకరంగా ఉన్నారు. ఓ మై గాడ్. ఓ వారి వేరే లెవెల్ అడ్వెంచర్. పైన ఎత్తున్నా భయ్య 7 மணி. ஏன்னா ரொம்ப டேஞ்சரா? ஓகே சரி ஓகே. டார்ச் லைட் தானா? இல்லை போக முடியாதா? இல்லைன்னா போக முடியாது. ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. பரவாயில்ல. அடா அட்வென்ச்சராக இருக்குமா? ஆல்ரெடி அட்வென்ச்சர் தாங்க பாருங்க. ஃபோன் ஏன்டா சார்ஜ் போடாமல் வந்தேன்னு இப்போ தான் தோணுது. ஐயோ இதுவே நெக்ஸ்ட் டைம் காலையில் தான் வரணும் பொழுது. இதுவே ஐயோ என்ன அங்கே பாருங்க டூ வீலரு தெரியுதுங்களா? அப்பாடி
டூ வீலர் அங்கே இருக்குது. இங்கே வீணுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. அங்கே போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கேருந்தே எட்டி பார்க்க முடியல. வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து அனுபவிக்கணுங்க. செம்மையாக காத்தடிக்குதுங்க. வாராய் வாழவே ஈசா ஆப்பா. ஐயோ செம்மையாகுதுங்க. இந்த பக்கம் போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி கல் கட்டியிருக்காங்க. பார்ப்போம், 3 கடவுள் 4 கடவுள் இருக்கிறாரு. எதனா ஒரு கடவுள் காப்பாற்றுவார். அப்படிலாம் காப்பாற்ற மாட்டார். வாடி ஃபோனு இருந்தால் கூட பழைக்காதுங்க. நம்ம ஏதோ அட்வென்ச்சராக இருக்குதான், ஃபோன் டார்ச் லைட் இல்லாமல் போக முடியாதான். அவர் தமிழ் தெலுங்கு அப்படின்னா 2 சொல்லிட்டு போகிறாரு. உண்மையாக வந்து இதெல்லாம் வந்து வரணுங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இயற்கையை வந்து நம்ம ரசிக்கணும். அவ்வளோ தூரம் 2 வீலரில் வந்தோன்னா எனக்கு பேக் பெயின் வந்துச்சுங்க. முதுகு வலி இது ஒரே பக்கமாக பிடிச்சிச்சு. வா, ஆனால் உண்மையாக அட்வென்ச்சராக தாங்க. கேட்டெல்லாம் மூடிடுவாங்க பொழுது, வேறு லெவலில் அட்வென்ச்சர் ஆகுது. இந்த பக்கம் புடிமானம் சப்போர்ட் எதுவுமே இல்லையா, இந்த கைத்தை பிடிச்சின்னா ஏறணும் போகிறது. அடா சூப்பராக இருக்குது. தம்பி கேமரா ஆஃப் மட்டும் ஆகிடாதுங்க பாருங்கள். ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன கால் பண்ணி பேசிங்க. வழுக்குதுங்க. ஆஹா, உண்மையாக சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலுங்க. டே என்னடா டே, போக பாதியே காணோம். ரிட்டன் குனிஞ்சு தான் போன போது, குனிஞ்சு கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஐயோ, குடியார மாதிரி தள்ளாடுறாங்க. தண்ணி குடிச்சாலாம் ரிட்டன் வர முடியாது. சீரியஸாக வேறு லெவலுங்க. நம்ம கொஞ்ச நேரம் உட்காருவோங்க. அடாங்கப்பா டே, இவ்வளோ ஹைட்டில் நான் வருவேன் நினச்சி கூட பார்க்கலடா. இறங்கும் போது எப்படி இறங்க போகிறேன்னே தெரிலடா. கேமரா என்ன பாடா படுத்துறீடா உலகத்திலே. அடங்கப்பா டேய், சத்தியமாக அட்வென்ச்சர்னால் இதுதான்டா அட்வென்ச்சர். ஓய்யோ மகராஜ் குட்டி, அங்கேருந்து வரும்போது இங்கே த்ரில் ஆகுது. 2 பேர் தாங்கிறாங்களா மேலே. ஆனால் கீழே பார்த்துறாதரா. ஃபஸ்ட் டைம் வரேங்க. சத்தியமாக வேறு லெவலுங்க. என்னங்க இரும்பு கூடா சிவனை பார்க்கறதுக்கோசம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோனா படலாம். சத்தியமாக வேறு லெவலுங்க. ஐயோ அங்கே பாருங்க, மலைக்கு நடுவில் அப்படியே போகுது. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரலாம் எடுப்புங்க. அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியமாக செப்பல் போட்டே வந்துடலாம் பொழுது. அடாடாடாடா, என்னடா இது இருக்க வளைஞ்சி போகிறது. எப்படா அந்த காலத்துல ட்ரை பண்ணுங்க. அடேங்கப்பா முடியலடா சாமி. இதை நாங்கள் பாம்பு புத்தா இதெல்லாம் வந்து இன்னும் தர முடியுமா? முடியாதா என்று நினைப்பார்கள். எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோங்க. ஆனால் இங்கே வந்து குடிச்சிட்டுலாம் வராதிங்க, ரொம்ப தப்புங்க. அடேங்கப்பா டே, என்னடா இது டே, வளைஞ்சி போறியாடா. எப்படா ஏறுறதுண்ணா இதை? தண்ணி கொஞ்சம் குடிச்சிப்போங்க. சத்தியமாக முடியலைங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா குமாரி? இயற்கை. நான் மட்டும்தான்டா வீடியோ எடுத்துன்னு ஓட்டுவேன். எனக்கு இதே மயக்கம் தந்துக்கிறாடி. ஏன்னா சத்தியமாக போய்க்க மாட்டேன் பொழுது. என்னடா நடப்பாது வேறு மாதிரிலாம் போகுது. எப்படா கட்டியிருப்பீங்க? டிசைனாக யோசிச்சிருப்பீங்களா? கேமரா ஒரு கையில், வாட்டர் பாட்டில் ஒரு கையில். ஐயோ டேய், சத்தியமாக அட்வென்ச்சர்டா. என்னடா இருட்டில் போகுது. எங்கப்பா இவர் தான் டார்ச் சின்னரா. சத்தியமாக அட்வென்ச்சரா. ஆஹா, கீழே காலை மாற்றி வச்சேன், சிவலா உட்காந்தாண்டா. ஏசப்பா பெருமாள் அல்ல, எல்லா தெய்வமும் என்னை காப்பாற்றலாம். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. கீழே மாற்றி காலை வச்சிங்க, சோலை முயற்சி. அதுதான் இருட்டான அட்வென்ச்சர். ஆனால் போகும்போது இருக்கிற பயத்தோடு வரும்போது இருக்கிற பயம் பயங்கரமாக இருக்கும் பொழுது இதை எப்படியோ செட்டாக கரெக்டாக இருக்கும். கீழே ஊந்துச்சுன்னா போச்சு மொபைல், அப்படியே பிடிமான பூச்சின்னு ஏறும். எனக்கு தெரிலங்க, மேலே நினச்சாலே பயங்கரமாக இருக்குது. இறங்கும்போது எப்படியே இறங்க போகிறேன்னே தெரில. சிவபெருமாள் தான் காப்பாற்றணும். இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு அட்வென்ச்சர் வேறு லெவல் ஸ்கின்னஸ் சாதனை படைப்பேன். இதெல்லாம் யாரால முடியும்? முடியலடா.
சீரியஸாக தனியாலாம் வரக்கூடாதுடா. தனியாக வந்தேன்னா எந்த டவலத்துக்கும் தள்ளப்படுவேன். ஆஹா பயங்கரமாக இருக்குது பாஸ். குரங்கு வேறையா ரைட்ரா. டேய் என்னால் முடியலடா சாமி. பெருமாள் நம்ம எப்படியாவது இங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறான். தனியாக வரும்போது எவ்வளோ பயம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. அங்கே வர்றா முடியலடா கடவுளே. இதுதான் தேவைடா குமார். ஒழுங்காக கேறீங்களாண்டா. சொன்னா கேளுடா. மூச்சு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. முடியும்டா. உன்னால் முடியாது எதுவுமே இல்லைடா. முயற்சி தான்டா. சாதாரண பசங்க தான் ஏறுறாங்க. நீ ஏற முடியா. லைட் அடிச்சுட்டு போனாரு. லைட்டை நினச்சாலே பொக்கு பொக்குங்குது. ஆனால் தலைமையில கோபுரோ மாட்டின்னு தான் ஓட்டணும் வண்டி. கோபுரம் இல்லாமல் மேலே ஏறக்கூடாது. ஆஹா ஆந்தடா ஆந்த டே கருடா. சிவபெருமானே எப்படி உட்காந்துக்கிறான் போடுறோம். இதுக்கு வாய் பத்தாதுடா. அழகாக உட்காந்துக்கிறான். அவன் எதாவது பார்க்குறான். நம்மளுக்கு தைச்சு கீழே மயக்கம் சிந்துறான். முடியலடா. என்னதுடா இது ஆந்தையா பேப்பரா? அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. கீழே நினைச்சாலே வேண்டாம் முடியலடா. அங்கே பாரு கைஸ். தப்பி தவறி ஃபோன் இருந்தால் கூட மரணம் தப்புனா இன்சூரன்ஸ் போட்டிருந்தா கூட ஃபோன் கிடைச்சாதான்டா இன்சூரன்ஸ் பண்ணேன். ஃபோன் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ கூட போயிடல. ஆந்த நினச்சேன் பேப்பர் போடு. நம்ம போடுற பேப்பர் பேக்கெட் வேறு ஓட்டை ஆகிடுது ஆல்ரெடி. எப்படியாவது ஏறும்டா. ஆஹா இதுக்கப்புறம் ஈஸியாகும்டா. இங்கே தான் கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆகுது. ஆனால் மேலே கொஞ்சம் என்னென்னா பிடிக்கிறது பிடிமானம் இல்லை. பரவாயில்ல மேலே போகிற வரலும் பார்ப்போம். ஓகே மேலே வந்துட்டேன் கைஸ். ஒரு வழி எவ்வளோ அடி சாமியே. ஒரு வழியாக வந்துட்டேன். இதுக்கப்புறம் டார்ச்சி பிடிச்சிக்கப்பா அப்படின்னாரு. ஆனால் உண்மையாக பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதனால் ஏறுவாங்க. சுவிட்ச் ஆஃப் ஆகாதரா குட்டி பையன். உட்காந்து தானே ஏறணும் இந்த பொடிக்கிட்டில். நின்றுக்கிட்டுலாம் ஏறணும்னு வச்சுக்கோ. தவறி இருந்தால் கூட பாய்சன் பரலோகம்டா. சத்தியமாக முடியலடா டே. ஐயோ இருட்டாகிறதுக்குள்ளே இறங்கிடா. ஐயோ பானி பாட்டில். டேய் குடிக்கிறதுக்கு குடிமானமே இல்லைடா. எப்படா படியை செதுக்கியிருப்பாங்க. சத்தியமா முடியலடா டேய். யாரும் முடியலடா. வேணாண்டா வினோத்து. என்னால் முடியலடா வினோத்து. படிக்கிறது உட்காந்து ஏறினா கூட இறங்க முடியாது போல. வேணாண்டாப்பா சாமி. அவனால் முடியலடா. சிவபெருமானே வாழ்க்கையில் இதுக்கு அட்வென்ச்சர்னு வருவேன். யாருன்னா வந்தால் கூட வழிபட முடியாது போகுது. வராங்கடா. முடியும்டா. ட்ரை பண்ணுறான். பெருமாளை காப்பாற்றுறான். இன்னும் கொஞ்சம் தூரம்டா போயிடலாம்டா. பிடிப்பு தாங்க இல்லை. அதுக்கு தான் பயமுண்டு. ஏன்னா பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. உட்காந்து ஏறிடலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா. பிடிப்பு தான் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பு இல்லை. பேண்ட் அதுக்கான கீஞ்சாலும் பரவாயில்ல. அட்வென்ச்சர் வந்துட்டோம். உங்களுக்கு வேலை கூடுறதில்லை. அப்படியா இந்த உயரகிற பூச்சாலும் சாக்கடிக்குமோன்னு தெரியல. கூட்டிகிட்டா வந்துட்டடா. இன்னும் கொஞ்சம் தூரம்டா. அது வராங்க. சத்தியமா என்னடாச்சு எங்காம பாக்கு. ஓ போடா வராங்கடா. அப்படி வராங்கடா. ஜி பார்த்து வாங்க. முடியல. பயங்கர டேஞ்சர் ஜோன். ஃபஸ்ட் டைம் வரேன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வரவங்க கல் இல்லை முருகா பெருமாள் ஈஸ்வரா உண்மையை நம்பி வந்தேன். சீக்கிரமாக என்ன நிலையிட்டு. ஆஹா இருட்டாகுது. அப்படியேமாப்பா லைட் இல்லைன்னா போக முடியாது போல. இதனால அவ்வளோ இருட்டாகுது. ஜி நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் மேலே போங்க. எனக்கு பயமாகுது.
அப்படியே உட்காந்துரும், இருட்டாகுது அப்படின்னு. ஓ இன்னும் மேலே போயினே இருக்குதா, சூப்பர். லைட் கம்பல்சரியா? போங்க. फर्स्ट टाइम सेकंड टाइम? मेरा फर्स्ट टाइम। किधर से आ गया? मेरा सेकंड टाइम। सेकंड टाइम? और मेरा फर्स्ट टाइम। भयंकर एडवेंचर। मेरा वेलूर है। वेलूर वेलूर तमिल? हाँ तमिल। அந்த இருட்டுலேருந்து வர முடியலங்க, செம்ம இருட்டு. ஓ என்னடா இது இப்படி வந்து உக்காந்துது, அப்படியேப்பா வந்துட்டேங்க. படிக்கிட்டு புரியுமானா இல்லைங்க, ஒன்று ஒன்றா உட்காந்து தான் எஞ்சிட முடியாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தண்ணி எத்தனை வந்தாலும் தப்பிச்சேன், இல்லைன்னா இறங்கும்போது எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுவாங்கன்னு தெரியல, பயமாகுது. ஆனால் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? coming opposite coming, 2 people's coming. English serious. Ready? ಬರ್ತೀವಣ್ಣ? முடியலடா. Compass ready? Compass. First time, second time no coming. बहुत डेंजरस पिल. சும்மாவா? அந்த இருட்டில் வர முடியல. ஐயோ அந்த இருட்டில் வர முடியல, ரொம்ப டேஞ்சர். ஏதோ லைட் இருந்தாலும் பரவாயில்ல, பிடிட்டு இந்த கம்பி தான், இந்த கம்பியை பிடிச்சி தான் வரணும். ஃபோன் வீண்டா முடிஞ்சு போச்சு சோடி. எவ்வளோ ஸ்பீட் இது? ஹைட் தெரியுதா? ஐயோ இந்த பக்கம் போகுது, ஒரு நட இதர் கோயிங். ரெடி? ரெடி? வா வா வா. ஓ இது மேலே வர போமா? சரியாக தான் போச்சு. அது ரோடு வருது. நோ டெம்பிள். நோ டெம்பிள். இதுவே என்னால் முடியாடா சாமி. இந்த பக்கம் எங்கே வழி போகுது, அதுவும் டெம்பிள். ரேம்ப் இருக்கா? செம்மையாக சம்பவம் பண்ணுறோம். இதுவே முடியல சம்பவம் பண்ணுறது. தெரிஞ்சு 500 அடி 1000 அடி மேலே இருக்கணும். சரிங்களா? ஒரு பல்லு கூட சேராது, எலும்பு கூட சேராது. எல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியம்டா இது. இந்த பக்கமும் இது ஒரு பார்த்து போகுது. ஈஸியானா ஐயோ பாடி. नो ओनली वीडियो, फर्स्ट टाइम आ गया ना वीडियो. அங்கிருந்து அது உள்ள பச்சை கலர் மேலே போமா. రెడ్డి రాని air is coming. Oh shaking. రెడ్డి వా వా వా. bro no ஐயோ நான் போக மாட்டேன், பயமாக இருக்கிறாப்பா சாமி.
ஐயோ வெறுமாறு கீழே பார்த்தேன், நடக்க மாட்டோம் போல இது. நம்பி இருந்தாலும் பயமாக தான் இருக்குது, காற்று புசு புசு புசுக்குன்னு அடிக்குது. ஃபஸ்ட் டைம் வரனால வீடியோ எடுத்துனாங்க, இருந்தாலும் ஒரு தடவை தான். பதறுது. நான் போகிற நேரம் கம்பி வஞ்சி வந்துச்சுண்ணா, தப்பு தப்பாக தான் தோணுது. மேலே வந்த பிறகு தான் தெரியுது, கீழே வந்து ஏன்டா மேலே வந்தேன்னு, கீழே போய் கேள்றன்ற மாதிரி. அப்பா அடி. அண்ணன் சீக்கிரமாக வந்துட்டார் பின்னாடி. தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி பானி நோ, வாட்டர் குச்சாலே ஏற முடியல, ஆல்ரெடி ஃபுல்லாக இது டேங்க்கு. ஆஹா, இதெல்லாம் டேஞ்சரஸ். ஐயோ படிக்கிட்டு வர ஆடுது. என்னப்பா அங்கங்கேயோ போகிறீங்க? வியூ பாயிண்டா? இருக்கிறதே வியூ பாயிண்ட் தான் பாஸ். இதுக்கு மேலே போனால் நான் டேஞ்சரஸ் பாயிண்ட் ஆகிடும் போல பாஸ். வியூ பாயிண்டா? சரி அதான் போச்சு போங்கடா பாஸ். சாமி முடியலடா சாமி. வியூ பாயிண்டா? இதுவே வியூ பாயிண்ட் தான் இருக்குது, இதுக்கு மேலே வேறு வியூ பாயிண்டா? கீழே வந்தா 500 அடி 1000 அடி பள்ளம் இருக்கும் போல. முடியலடா சாமி, வரேன்டா. இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம விட்டுறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். ஏடா குட்டி போய் எப்படி இருந்த என்ன இப்படி ஆகி விட்டீங்களே, தேவையா? இதுக்கப்புறம் வருவேன் இந்த இடத்துக்கு, வர மாட்டேன்டா. கம்மிங்கண்ணா கோவப்படாதண்ணா, வந்துடுறேண்ணா. என்னண்ணா மரத்துக்குள்ளே போய் பூந்துக்கலாமா? என் சைஸுக்கு இது உள்ள இவ்வளோ பெரிய ஓட்டை. என்னடா இது, கொஞ்சம் குண்டா வந்தால் கூட உள்ளே போக முடியாது பாஸ். கொஞ்சம் கீழே இறக்குற வரல என்ன கூட்டின்னு போய் கீழே இறக்கி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன படியே காணோம். ஆமாண்ணா யூடியூபர்ண்ணா. முடியலண்ணா, வேலூர் யூடியூபர்ண்ணா. அண்ணா ரிட்டர்ன் எப்படிண்ணா வருது? மேலே ஏறுறீங்க ரைட்டு, ரிட்டர்னு சொல்லி முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தேவையாக்குமாறு பேரா? விகே RPS 007, அதான் எனக்கு பேர். அதுதான் விகே RPS 007, நாட் 7. ஓகே ஓகே நோ ப்ரோ. இதெல்லாம் தேவையா குமார்? அது கொஞ்சம் குண்டா இருந்தால் ஏறுறது கஷ்டம், ஏறிட்டேன்னா இறங்கிறது கஷ்டம் போடுது. ஏறிட்டார் அண்ணன், வேற லெவலு மாஸ் பண்ணிட்டாரு. இறங்கும்போது எப்படி இறங்குவீங்க? காக்காவா? மேலே எப்படி போகிறீங்க போல, நான் எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக
ஃபஸ்ட் டைம் வரேன். முதுகு பிடிச்சிச்சு. டூ வீலர் கீழே சேஃப்டியாக இருக்குமா? டூ வீலர் சேஃப்டியாக இருக்குமா கீழே? எங்கே கீழே நீச்சல் டவுட் தானா? சூப்பர். போனால் போனது தான், வந்தால் வந்தது தான். பாடி ఎక్కడ తిన్నా లెఫ్ట్ లెఫ్ట్ చూడు ఎక్కడనా అట్లా ఎక్కడున్నావురా వచ్చేళ్ళనా అంతే ఏం చేస్తున్నా ఏం తాగుచాను முடியல. ஃபஸ்ட் டைம் பேக் பெயின், கால் வலி, மூச்சு வலி, கை வலி, எல்லா வலியும் வந்துச்சு. ஏற மாட்டேன்னு பாதியிலே திரும்பிட்டேன் நான். அப்படியே எடுங்கண்ணா, ஜூம் பண்ணி தான் நான் இப்படியே பத்துக்கிறேன். நான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆல்ரெடி. 0.5x ஏதோ ஒன்று எடுங்க, அப்படியே உட்காந்து ஜாலியாக பத்துக்கிறேன். நான் இங்கே அவ்வளோதான், முடியல என்னால். அப்படியே அப்படி போயிட்டுங்களா? அந்த பக்கம் போயிட்டோமா? அப்படியே எடுங்க, வீடியோ போட்டோமா? say something சூப்பராக இருக்குதுண்ணா. bro tell about view சொல்லுங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவல். ஆகு கிளைம் ஆகுது. சிவன் கோயில் போய்ட்டு வந்துடலாம் வாங்க. செம்ம இருக்கான்னா வியூ சூப்பராக இருக்குது, வேறு லெவல். ஃபஸ்ட் டைம் ஏறனால அதட்டான் என்ன பண்ணுறது, பயமாக அவ்வளோ ஒட்டில் உட்காந்துருக்காரு. மேலே போய்ட்டு வந்துடலாம். யாரும் ட்ரை பண்ணக்கூடாது கண்டிப்பாக, நம்மளை தவிர. நம்மளோட போயிடணும், ரிஸ்க் அதிகம். ஓகே போகலாம். தேங்க்யூ. காப்பாற்றுப்பா சிவனே, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். எங்கள் அண்ணன் எப்படியோ குளூன்னு ஓடிட்டாரு, என்னால் முடியலடா. சரி எடுத்துன்னு ஓடுறேன். அப்படியே கீழே பார்க்காத. சாவாடி பயந்தாலாம் வாழ்க்கையாவது விட இருக்காங்களோ விடுறதா சாகரம் ஒரு தடவை இந்த அப்புறம் ஏறிட்டேன். இது அப்புறம் பாயத்தில் காஞ்சிருவேன். ஓகே, செம்மையாக காத்தடிக்குதுங்க. சிவபெருமான் தான் காப்பாற்றேன். சிவபெருமானே, முடியுமா நடக்குமான்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக நான் ஏறணும்னு நினச்சேன். ஏறி போயிட்டு வந்துட்டேங்க. கூட அந்த நண்பர்களும் எனக்கு பண்ணாங்க. இன்ஸ்டா ஐடி கேட்டாங்க, யூடியூப் ஐடி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, முடியுமான்னு நினச்சதை முடித்து காட்டுவாங்க. இன்னொருத்த தைரியமாக இருக்கணும். ஓகேங்களா, தைரியமாக ஏறிட்டேன்னா கீழே இருந்து வரும்போது பயங்கர அல்லு இல்லைங்க எனக்கு. அந்த மரத்துலேருந்து ஈஸியாக இறங்கிட்டேன் அவங்க துணையோட.
அப்படியே பேண்ட்டை வழுக்கினே இறங்கிட்டேன். அப்படி சூப்பராக இருக்குங்க. ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது சுவிட்ச் ஆஃப் ஆக. அதுக்குள்ளே வீடியோ எடுத்துட வேண்டியதான். கத்துது ஆஞ்சநேயர் கத்துறாரு. ரொம்ப அடி ஒரு நொடியும் ஒரு வழிகளும் பயணம் அது மாறும். சிவனே எங்கடா படியே காணோம். இப்படி ஏறி இப்படி போகணுமா? ஐயோ அடி அந்த மலையிலேருந்து இந்த மலை வந்துட்டோம். சூப்பர் அண்ணா, வேறு லெவல் அண்ணா. பயங்கரமாக போஸ் கொடுத்துன்னு தண்ணிலாம் இருக்குது. 2 மினிட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு ஓடிடுறேன். அடி காசை வழிக்கு விட்டுச்சு. இதுக்குள்ளே சாக்கடை பொத குழி இருக்கும். किधर से आ गया भैया? दिल्ली है झारखंड? दिल्ली मेरा दिल्ली आ गया. हाँ मेरा कार ड्राइवर. हाँ मेरा कार ड्राइवर. मेरा थोड़ा है. मैं कितना अच्छा नहीं है. मेरा वेलूर से आ गया. टू व्हीलर में नीचे 2 व्हीलर. हाँ फर्स्ट टाइम. अल्ल थ्रिलिंग बहुत पैनिक बैक पेन एरेक्शन டேஞ்சர். ஆஹா உள்ள தண்ணியெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் எங்கே போகுது? அடேங்கப்பா, இது மேலே போகக்கூடாதுண்ணா. அடேங்கப்பாடி 1000 அடிக்கு மேலே வரேண்ணா. இது மேலே போகலாமா? ஓகே உள்ள வந்து போகலாம். இது உள்ள தண்ணி புதச்சா கடை புதக்குழி மாதிரி இருக்கும். காற்று பயங்கரமாக நெறியுது. என்னடா நெருப்பு தீன்னு எரியுது. அங்கே பாருங்க, தெரியலண்ணா நெருப்பு. ஆஹா இயற்கை தான்டா. எப்படி இறங்க போகிறேன்னே தெரிலடா. இந்த பக்கம் பாருங்க. சூப்பராக இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஏன் வெளிக்குள்ளே போய் விட்டுருக்கோம்? உள்ளே தப்பி தவறி உள்ளே போயிடுவேன். நீச்சல் தெரிஞ்சால் தப்பிச்சிடும். நீச்சல் தெரிலன்னா சோழி முடிஞ்சிச்சு. வீடியோ எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. கீழே போகிறா பள்ளங்குதுரா. 500 அடி 1000 அடி பள்ளங்குதுரா. அது பாட்டுன்னு போகுது காய்ஸ். அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. இது அப்படியே ஒன்று போகும். தெரியறேனான்றதெல்லாம் எனக்கு தெரியல. அளவுக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் புளி மாங்காடா புளிமேடா. இது ஒரு நான் இங்கே ஒரு குளமாகுதுடா. ஓகே அதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பயங்கரமான அட்வென்ச்சருங்க. எப்படி இறங்க ஓஹோ அந்த காலத்தில் எப்படி உயர்ப்பா. ஏன்னா நானே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். பாடி இது கம்பி பிடிச்சிக்கிறதுக்கா. ஆறு மணிக்கு சிவன் கோயில் வந்து அடையணும்னு இருக்கு. சிவனை பேக் சைடில் வந்து வந்துடுறேன். சூப்பராக இருக்குங்க இந்த மலை. இந்த வீடு வந்தோம். சிவனை பார்த்தாச்சு. வெற்றிகரமா வேறு லெவலு பாஸ். இங்கே வர இல்லைன்னா நான் இல்லை பாஸ். எல்லோரும் நல்லா இருக்கும் கடவுள். ஓம் நம சிவாய். சிவன் பக்கத்தில் நிலவரத்தை அடி அந்த தொட்டு பாருங்க கேட்டுங்களா. அந்த பாதையிலேருந்து அப்படி போய் மேலே வந்தோம். ஓகேவா கீழே வந்தால் கூட மேலே வர முடியாது. சிவனை போற்றி. சிவாய்.
ஃபுல்லாக வாட்டர் தாங்க. டேம்லேருந்து அப்படியே வாட்டர் வந்து கனெக்ட் ஆகுது. ஃபுல்லாக அது வரலும் வாட்டர் தான், அப்படியே சுற்றி போகுது. ஃபுல்லாக மிஸ்ட்டு, பாகு, கூலிங் எல்லாம் இறங்கிச்சு. சிவனை வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே உட்காரோம். இங்கே கடவுள் இருக்கு. ஓஹோ, கீழே வந்து மண்ணை ஏற்றினு வராங்களா? இப்படி தான் ஏற்றுவாங்க. இந்த பக்கம் உருவாக்குறாங்க ரோடு நடக்கிறதுக்கு நடப்பாதையா? ரைட்டா. யாரையும் காணும். சனி பகவான் சிவபெருமானை எல்லாரும் நல்லா இருக்கும். சிவபெருமானை உன்னை பார்க்க எவ்வளோ கஷ்டங்கள் கட்டு அனுபவித்தேன். சிவனை போற்றி. ஓம் நம சிவாய. நான் செய்த பாவங்களை மன்னித்து என்னை காப்பாற்றுங்கள். தெரியுதா? சூப்பராக இருக்கும். உட்காரோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்புவோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சிவாய. ஓம் நம சிவாய. இதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் காலை இல்லை. சிவனை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு வழியாக சிவனை பார்த்துட்டேங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சிவனை பார்க்கணுன்னு ஆசையாயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பணுன்னா மணிக்கு இறங்கிட்டு 1 மணி நேரம் ஆகிடும். அங்கேருந்து கிளம்பணுன்னா 9, 10, 11 ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. 9 இன்னும் 11 மணி ஆகிடும். ரொம்ப டேஞ்சர் தான். சிவனே, நீங்கள் மலையில் உட்காந்துருக்கு பெரிய விஷயம். பத்தாதுக்கு இந்த பக்கம் முருகர், அந்த பக்கம் விநாயகர். ஓகேங்களா? அம்மையாகுதுங்க. மேலே சிவன். அண்ணாமலை உண்ணாமலை உனது மலையே. ஓம் நம சிவாய். போகலாமா? முடிஞ்சிச்சு. வந்தது இப்போ ஏறமா சாதிப்பேன் நினச்சோட பார்க்கல. ஆனால் இப்போ இறங்கினா தான் சேஃப்டி. முடியலடா சாமி. கீழே போகிறது தான் பெரிய வேலையே. ஓகேங்களா? கீழே போயிடுவோம். மதமும் சம்மதம். அவ்வளோதாங்க, போகலாங்க வாங்க. டைம் ஆயிடுச்சு. வரோம். பட்டாட்டா பாய் சிவனே. எனக்கு 10 மணி கீழே மட்டும் இறக்கி விட்றோம். உயிர் கையில் போய் உயிர் கையில் மேலே வந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு 1 கிலோமீட்டரில் அள்ளு இல்லைங்க, லைட்டு இல்லை, ஒரு பிடிக்கிறதுக்கு பிடிமானம் இல்லை. எல்லாம் கிளம்பிட்டாங்க. மேலே வந்து நைட்டு 7 மணி மேலே இருந்தால் த்ரில்லிங்காக இருக்குமா? ஓகேங்களா? டேஞ்சர். வந்துட்டேண்ணா. ஆஹா, இது தான்றதுக்கே டேஞ்சராக தான் இருக்குது. அம்மாடி. சிவன் பெருமானே, டாட்டா பாய். கூட்டமாக போனால் இறங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க. பயம் இருக்காது. ஓகேங்களா? குரங்கெல்லாம் கத்துது. உள்ளே வந்து பாம்பு
நல்லா இருக்கும் பொழுது கூட்டமாக இறங்கும்போது சீக்கிரமாக இறங்கிடுவோம். ஆனால் கூட்டம் இல்லாத போது இறங்கினா கஷ்டம். மேலே ஃபாக் வந்துடும், குளிரும், பனி பெய்யும். 1000 அடி மேலே இருக்கும்போது ஒரு அல்லு இதே ஏற முடியல. பருவத மலைலாம் எப்படி ஏற போகிறோன்னு நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது. आगे आ गया भैया, वीडियो बंद कर दिया, फोन ही बंद हो गया मेरा का डेंजर। आईफोन की इंश्योरेंस है, मिसिंग आ गया ना, श्योरिटी वारंटी अरे ओ भाई गॉड பெருமாளே காப்பாடுறப்பா சிவனே. முடியலடா சாமி, எங்கண்ணா விட்டு ஓடினேங்கிறீங்க, விட்டு போகாதீங்கண்ணா, பயமாக இருக்குதுண்ணா. யூடியூபரே திணற விட்டீங்க கொஞ்ச நேரத்தில், யூடியூபரே திணற விட்டாங்க கைஸ். லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துலேருந்து இறங்க முடியாது, ஏறவும் முடியாது, ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. மலையை பார்த்தீங்களா, வேறு லெவல் தெரிஞ்சுங்களா. இதில் லைட் இல்லாமல் தான் வந்தேன் நான். கீழே இறங்க அது இல்லை. இப்போ அவங்க நந்தே போகிறாங்க, நான் உட்காந்துனே வரேன். யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு சும்மா பிறந்தவன்டா. இப்போ தானே கொஞ்சம் தைரியமாக வந்துது, முடியண்டா, டக்கு டக்குன்னு முடியண்டா. அது கொஞ்சம் வைக்கிறேன், பிடிச்சிடலாம், பிடிச்சிடலாம் தெரியுதுங்களா. ஓகே, அவ்வளோ வீட்டிலேருந்து வந்துடுங்க, போயினே இருக்குது. யாருமே இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, ரொம்ப கொஞ்சம் பதட்டமானது. காற்று, இருட்டு, பயம், உயிர் போய் உயிர் வரும். இதில் இறங்கத்தான் ரொம்ப கஷ்டம். அப்பா யாரும் கத்துறீங்க மேலே எப்பட்றா வந்து அதை கீழே போய் கேள்றா. அப்பா சாமி பெருமாளே, சிவபெருமானே, நீ இவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பீங்க, நான் மேலே வந்துருக்க மாட்டேன்டா சத்தியமாக. யாரும் கைஸ் வராதிங்க, பயங்கர டேஞ்சர் இந்த இடம்லாம். முடியலடா சாமி. ஏறும்போதே அல்லு இல்லைங்க, நான் மேலே போக போக இன்னும் அல்லு இல்லை. அதோட கீழே இறங்க அல்லு இல்லை. ரெகுலராக ஏறி இறங்குவாங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வர எனக்கு பிபி, சுகர், ஹார்ட்டு பயங்கரமாக துடிக்குது. ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் வாட்டர் பாட்டிலு, ஒரு கையில் கம்பி கூட இல்லாத உள்ள இருட்டாலாம் இருக்குது. கீழே ஊந்தோம் 1000 அடி, எனக்கு தெரிஞ்சு 1500 அடி, 500 அடி, 1000 அடி, இல்லை 2000 அடி மேலே இருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் மேலே வருவோம்டா. ஆல்ரெடி வந்துட்டேன்டா. ஓ தெரியலையாங்குது. கூட்டத்தோடு வந்தீங்கன்னா ஓகே, கூட்டம் இல்லாமல் வந்தீங்க சத்தியமாக வெறுத்துருவீங்க. மேலே ஏற சிவனை பார்க்கணும், கஷ்டப்படாமல் சிவனை பார்க்கணும்னா முடியாது. கண்டிப்பாக சிவனை கஷ்டப்பட்டு தான் பார்த்தாங்க. இங்கேருந்து இப்போ வளைஞ்சி ஏற போதா, முதல்ல இருந்தா ஏதாவது போச்சுக்கோங்க. இங்கே லைட்டு போட்டுருங்க, அங்கெல்லாம் லைட்டு போட்டு தான் நல்லா தருவோம். கரண்ட் ஒயர் போகுது, ஆனால் லைட்டு கனெக்ஷன் கொடுக்கலையே. சாரா இன்னும் செல்ஃபி எடுக்கிறதுக்கோசமே இந்த இடத்த ரெடி பண்ணிக்கிறாங்க பொழுது. சாரா யூடியூபர் நான் தான் பெருமையாக சொல்லிக்கணும். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க, என்னை ஃபாலோ பண்ணவங்க, அவங்க சொல்கிறாங்க யூடியூபர் வராருங்க பின்னாடி. அங்கே பாருங்க, யூடியூபரா கீழே பூந்துச்சு, எதுவுமே பெறாது. இன்சூரன்ஸ் ஆகுது, ஐஃபோனாவது புலம்ப விட்டுட்டு போயிட்டீங்களே. இந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஆகுது. நின்னா எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே சில்லுன்னு காற்று மேலே ஏறுது. மேலே அதுக்கு மேலே காற்று. மணி என்ன தெரியுமா, 7-10 நிமிஷம் இருட்டிடுச்சு. அங்கேருந்து எப்படி வந்துருப்போம் பாருங்க. அம்மா என்னை கூப்பிட்டு போயிடுமா வீட்டுக்கு, எப்பயுமே நீ என் கூட ஏறுமா, இதுக்கப்புறம் இந்த பழைக்கு பக்கமே வர மாட்டோம்மா, என்ன மன்னிச்சிடுமா. கை காலெல்லாம் ஒத்துருது. ஆனால் உயிர் மேலே பயம் இருக்கிறவங்க இந்த பக்கம் தலை கூட வச்சு பார்க்க மாட்டாங்க. ஏசப்பா, அல்லா, சிவனே, பெருமாளே, எல்லா தெய்வத்தையும் வேண்டாம்டா, என்னை எப்படியாவது கீழே எடுத்துன்னு போய் அங்கே இறக்கி விட்றா, போதும்டா, வேறு எதுவும் வேணாண்டா. இன்னொரு தடவை வருவேன். உயிர் மேலே பயம் இருக்கிறவங்க சத்தியமாக இந்த மலைக்கு வராதிங்க. ஒரு வழியாக அட்வென்ச்சரை பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்தாங்க பயங்கரமாக த்ரில்லிங் ஆகுது. ஆனால் ஐயோ அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு தான் த்ரில்லிங் ஆகுது. இந்த இடத்துல ஓகே தான், ஓகேங்களா. இந்த இடம்லாம் ஈஸியாக இறங்கிடலாம், அட்வென்ச்சர்லாம் இல்லை. என்னன்னா கம்பி ஒரு சில இடத்துல இருக்காது, அந்த இடம்லாம் பார்த்து வந்துட்டேண்ணா கம்மிங்கண்ணா. ஓகேண்ணா, எனக்கோசம் வெயிட் பண்ணுறீங்க பாருங்கள், பெரிய விஷயம்.
ஓகே ஓகே தேங்க்யூ. சாரி எனக்கோசம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, அது வரலாம் பெரிய விஷயம். அவ்வளோ மலையிற டம்மு சப்பால் போட்டு வந்தீங்க நீங்கள் இல்லையா? தண்ணி குடிச்சாலாம் ஏற முடியல, தண்ணியெல்லாம் குடிக்குங்க. வந்துட்டேன் போகலாம். சாரி அண்ணா. இப்போ நீங்கள் இது போகணுமா கடப்பா? இது நெல்லூரா? நீங்கள் இப்போ நெல்லூர் போகணுமா? உங்களை தான் கேட்குறேன். நெல்லூர் போகணுமா, ஸ்டே பண்ணுறீங்களா? ஓகே இங்கே காலேஜ் படிங்க. ஆமாம், சித்தூர்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு தெரியல. நான் சொட்டாவது எடுத்துன்னு வந்துடலாம், எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. வண்டியை வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியாது. ஓகே பரவாயில்ல, மேனேஜ். ஓ கேட்டலாம் வழியாக போன வழியிலே வந்தாச்சு. அதுலேருந்து தண்ணி ஊற்றுது. கடவுளே என்னை எப்படியும் காப்பாற்றி கீழே இறக்கிட்டீங்க. நான் கொஞ்சம் கீழே இறக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சாய்பா. குப்பை தொட்டி டஸ்ட்பினில் போடுங்க. அண்ணா திருவண்ணாமலை பருவதமலைக்கு வந்திருக்கீங்க? போலூர் போகலண்ணா. नेक्स्ट टाइम कमिंग गोइंग नो नहीं फर्स्ट टाइम सेकंड टाइम कमिंग Here this person is second time. We are first. oh you will going पर्वतमலை going Tirunamala not. oh okay திருவண்ணாமலை नहीं वो போலூர் में पर्वतमலை. We don't know. தெரியாதா? போலூர்ல இருந்து இதோட பெரிய மலை அது. Okay. Same. ஃபீட்டு அங்கே ஆக்சிஜனே கம்மி. ஆக்சிஜன் லெவலே நோ. அங்கே காலைல 4 மணிக்கு ஏறினா தான் நீங்கள் 10 மணிக்கு போவீங்க. டேஞ்சர், பயங்கர டேஞ்சர். இதோட நான் இன்னும் போனதில்லை, அதான் நீங்களாவது போயிருக்கீங்களான்னு கேட்கலாம். ஒரு வழியாக ஏறி வந்துட்டோங்க. கால் முடியல, தள்ளாடுறேன். முட்டி காலி, மயக்கம் வருது. எப்படி வாங்கி ஓட்டுன்னு போக போகிறோன்னு தெரியல. குளிர் வேறு. பெருமாள் சிவந்திருமன் என்னடா கேமரா, ஐயோ குடியார மாதிரி ஆயிடுச்சு நிலமை. முடியலடா. நான் உண்மையாக வந்து ரெண்டு இல்லைன்னா 3 நாளுங்க ஆட்ட முடியாது. ஜூம் ஆகிடுது. கூட நின்று கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் தெரியாதுங்க. ஆப்பா கால் போச்சு, தள்ளாடுது என் கால். எப்படி இருந்தேன்னா நீ இப்படி ஆகிட்டேன். முடியல. ஒரு வழியாக ஏறி இறங்க நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட் டைம் ஏறும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. ஏறி போயிட்டு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. தமிழ்நாடு வெள்ளூர். வேலூர். அவ்வளோ உயரத்தில் முருகர் தான் இருப்பாருன்னு கேள்விப்படுறேன். சிவன் போய் உட்காந்துருக்காரு. நிறைய பேர் தப்பாக பண்ணுறாங்க அந்த கோயில் கூட்டம் வந்து. கிரேட் ஃப்ரெண்டுங்க ஓகேங்களா. அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பழகுறாங்க பாருங்கள். கூட மாட ஹெல்ப் பண்ணி கூடவே கூட்டின்னு வராங்க. முன்னாடி போயினுக்கிறாங்க. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கணுங்க ஓகேங்களா. அவங்களாம் முஸ்லீமா, ஊர் விட்டு ஊர் வந்து நெல்லூர்லேருந்து வந்து இங்கே காலேஜ் படிக்கிறாங்கண்ணா ஓகேங்களா. அதுமாதிரி நான் நினச்சி கூட பார்க்கலங்க மேலே ஏறி இறங்கணும்னு. ஈஸ்வர சிவாய நமக்கு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. சத்தியமாக வேறு லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டு. என் ஃபோன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. குளிருதுங்க, பயங்கரமாக குளிருது. இன்னும் நம்ம மேலே இருந்தோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள். கூட இருந்து கூப்பிட்டு வராங்க பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயங்க. போகும்போது விட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல லைட் இல்லைன்னு வச்சுங்க, கண்டிப்பாக மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. கீழே பார்க்காத மேலே பார்த்தே ஏறி போயிடணும். அதே மாதிரி கீழே பார்க்காத இறங்கி வந்துடணும் ஓகேங்களா. யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. இங்கேருந்து வேலூர்லேருந்து
இங்கே 15 கிலோமீட்ரு சித்தூர்லேருந்து, ஓகேங்களா. சித்தூர்லேருந்து 15 கிலோமீட்ரு இங்கே, ஓகேங்களா. அப்போ அங்கேருந்து 35 கிலோமீட்ரு, ஓகேங்களா. 50. ஆனால் அது மேப்பில் காமிக்கும் போது எங்கள் வீட்டிலேருந்து 65 கிலோமீட்ரு காட்டுச்சுங்க, ஓகேங்களா. பார்த்து சேஃபாக போகிறது இருந்தால் போங்க. ஆனால் நிறைய தப்புலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து இங்கே தப்பு பண்ணாதீங்க. ஆனால் இது புனித ஸ்தலம், ஓகேங்களா. இந்த இடத்துல யாரும் தப்புலாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. எங்கள் ஓட்டேரியாண்டே நிறைய பண்ணுறாங்க தப்பு, ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் புனிதமாக. அந்த அக்கா சொன்னாங்க 5 மணி 4 மணியோட க்ளோஸுப்பா, நீ மேலே ஏற மாட்டேங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க மேலே ஏறுவேன்னு. உயிர் போய் உயிர் வந்துச்சுங்க எனக்கு. இப்போ சாமியே, இதுதாங்க ஃபஸ்ட்டு தடவை ஒரு மலை மேலே ஏறுறது, ஓகேங்களா. அது பகவதியம்மா மலைலாம் கம்மி தான், ஓகேங்களா. இவ்வளோலாம் அட்வென்ச்சர் இருக்காது. ஆனால் இந்த மலை இருக்க அட்வென்ச்சர் ஆகுதுங்க. எனக்கு பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் ட்ராவலிங்கு, ஓகேங்களா. இந்த எப்படி சொல்கிறது, மைக்கே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா பார்த்துங்க 2 மணி நேரம் ஆகுது மைக்கு. 1.5 மணி நேரம் வீடியோ எடுத்திருப்பேன். எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். அப்பா சாமியே, அவங்க இருந்தாங்கன்னா எங்கன்னா டீ வாங்கி கொடுத்து கை அனுப்பிச்சுடுங்க. இப்படி போனாங்களா அப்படி போனாங்களான்னு தெரியலையே. ரூட்டு வர மறந்துட்டாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலைங்க. நான் எந்த பக்கம்னா அவங்க ரைட்டில், அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. டீ வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். கல்லுன்னு போயிடுறாங்க வயசு. கொசு வர வாய்க்குள்ளே போயிடுச்சு. அங்கே பாருங்கள் மலையை, ஓகேங்களா. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கலங்க அவ்வளோ பெரிய மலை ஏறுவேன்னு. முக்கியமாக வேறு லெவலுங்க. அடி இவனே நீ இருக்கண்ணா, சிவபெருமான் இருக்காருங்க. பெருமாளே, போய் பாம்பு, அம்மா இவ்வளோ பெரிய பாம்புடாப்பா சாமி. நான் பாம்புண்ணா, ஐயோ ஓடிச்சா. அது பாருங்க, ஓ அப்படியே மலைப்பாம்பு மாதிரி இருக்குது. ஆஹா, மலைப்பாம்பா இது, அனகொண்டா பாம்பு மாதிரியே இருக்குது. ஓகே, என்னங்க சிவனை பார்த்துட்டு வந்தோன்னே பாம்பு போகுது. அதுவும் இங்கே அனகொண்டா பாம்பு மாதிரியே இருக்குதுங்க. வந்து கச்சிரை போகிறடா. அடி குடி பையா, எங்கடா போனேன்? ஏன்னா லைட்டு எனக்கு தான் அடிக்குதா தெரிலங்க. ஆனால் ஒன்றும் பாம்பு தெரிலங்க. எவ்வளோ பெரிய பாம்புடா சாமி. 6 அடி 7 அடி இருப்பான் போல. இந்த இடத்துல பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அனகொண்டா பாம்பை பார்த்த மாதிரி இருக்குங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டேங்க ஒரு நிமிஷம். டக்குன்னு சடனாக திரும்பி படம் எடுத்துகிட்டு வருவானு. என்ன ஒன்று நம்ம அது பேச்சுக்கு போகல, ஓகேங்களா. அது பேச்சுக்கு நம்ம போகாத வரலும் அது நம்மளை எதுவும் பண்ணாது, ஓகேங்களா. அது பேச்சுக்கு நம்ம போனால் தான் வந்து அங்கே பாருங்க 2 மலைக்கு நடுவில் எப்படி இருக்குவாங்க. அங்கே தான் போய்ட்டு வந்தேன். அது பேச்சுக்கு போகாத வரலும் இந்த சைடெலாம் போகக்கூடாது, இந்த பக்கம் தான் போகணும். அது பேச்சுக்கு நம்ம போகாத வரலாம் அங்கே லைட் அடிக்க பார்த்தீங்களா, ஓகேங்களா. அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தோம், ஓகேங்களா. அது பேச்சுக்கு நம்ம போகாத வரலும் அது நம்மளை எதுவுமே பண்ணாதுங்க. அது பேச்சுக்கு நம்ம போனோம், நம்ம ஜாலிங்க, ஓகேங்களா. யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவனை வந்து நம்ம துன்புறுத்துற வரலும் துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்தணும்னா நம்மளை வந்து அது எல்லாமே பண்ணுவோம். நம்ம துன்புறுத்தாத வரலும் அது என்ன எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ணாது. இந்த பக்கம் வாங்கினா இந்த பக்கம் வாங்கணும், இந்த பக்கம் தான் வாங்க. மறந்துட்டேங்க, ஊட்டியே மறந்துவிட்டேன். காட் இஸ் கிரேட். ஆனால் எனக்கு உயிர் மேலே இருந்த பயம், எப்படி சொல்கிறது, பேனிக் பயமான பேனிக்குங்க, ஓகேங்களா. வேறு லெவல் பேனிக்கு. நான்லாம் நினச்சி பார்க்கலங்க. சிவனையும் பார்த்துட்டேன், சிவனோட இந்த ஸ்னேக்கையும் பார்த்துட்டேங்க. ஆனால் உண்மையும் சிவன் எனக்கு தரிசனம் கொடுப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கலங்க, ஓகேங்களா. என்ன மாதிரி எனக்குலாம் வந்து சிவன் இன்னைக்கு வந்து நான் சிவன் பக்தனுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு யாருன்னா தெரியுமா தெரியாத தெரியல. நான் சிவனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெருமாள் தான் எங்கள் குலதெய்வம். அவரோட இப்போ சிவன் தான் அதிகமாக பிடிக்குது. ஏன்னா எவ்வளோ தப்பு பண்ணாலும் சிவன் வந்து கோவப்பட மாட்டார் இல்லைங்களா, ஓகேங்களா. அதனால் தப்பே செய்யக்கூடாதுலாம், தப்பு செய்யக்கூடாது, ஓகேங்களா. பேச தெரியாதெல்லாம் பேசுகிறேன். சிவபெருமானே உன்னையும் பார்த்துட்டேன், என் சிஷியை குருவையும் பார்த்துட்டேன், சிஷியையும் பார்த்துட்டேன். ஸ்னேக் பாபு, ஓகேங்களா, ஸ்னேக் பாபுவும் பார்த்தாச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்னேக் பாப்புனா அப்படின்னா வேறு லெவல் பார்த்துட்டேன். எப்படி இந்த குளூரில் ஓட்டிகிட்டு போக போகிறேன்னு நினச்சாலே பக்குன்னு இருக்குது. குளூர்தே வெற்றிகரமாக ஒரு மலை ஏறி விட்டேன்டா. அடுத்தது பர்வத மலை தான். நான் ஏறுவேனா ஏற மாட்டேனான்னு எனக்கு தெரியல. இங்கேயே காற்று வேறு லெவலில் இருக்குது. பர்வத மலைலாம் ஆக்சிஜன் கம்மியான ஆக்சிஜனு, ஓகேங்களா. இதை விட உயிர் பயத்தை பயங்கரமாக காட்டும் பர்வத மலை. அதை விட பயங்கரமான மலை பார்த்திங்கன்னா இது, ஓகேங்களா. பயங்கரமான மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இது, ஓகேங்களா. என்னது பேரே வர மாட்டேங்க.
கோயம்புத்தூரில் இருக்குது பாருங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா, பருவத மலையை விட பயங்கரமான மலை இந்த பாருங்க. எதுதான் தெரில ஓகேங்களா. போதும் ஓகேங்களா. ஃபிட் ஆஃப் ஆகிடும் தம்பி, ஆனால் பார்க்கறதுக்கு பாய். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அதுதான் கேட்பேன். வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், புரியலன்னா மேலே தள்ளிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். சகோதரமாக மலைலாம் அசால்ட்டாக இருக்குதுங்க. இந்த மலைலாம் கொஞ்சம் கஷ்டம், நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு த்ரில்லிங் இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கலங்க. அதெல்லாம் வீடியோ எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வீடியோ எடுத்துக்கினே நான் ஒரு ஆள் எல்லாத்தையுமே பண்ணோன்னா கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா. ஆனால் தண்ணி குடிச்சிட்டு நம்ம மலைக்கு ஏறக்கூடாதுங்க. தண்ணி குடிச்சிட்டா ஏற முடியல, மூச்சு தான் அதிகமாக வாங்குது ஓகேங்களா. தண்ணி குடிக்கவே கூடாது. அதுதான் அந்த பசங்கள்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வரல. நான் அந்த பசங்க வருவாங்கன்னு நினச்சேன், டீ வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். டீ வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. சரிங்க ஓகேங்களா. அதில் போயிட்டு அப்ளை
நாங்கள்